கூட ஜாயின் பண்ணியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிஸ் வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோரர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள். நம்ம அன்றைக்கி ஒரு லைவ் போட்டிருந்தோம். ஸோ நல்லாவே போச்சு. அதாவது அதோட கண்டினியூஷன் தான் இன்னைக்கு. ஸோ அன்னைக்கு பாதியில் பண்ணிட்டு இருக்கும்போது நான் தூங்கிட்டேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் ஒவ்வொரு நம்ம ஸ்டேட்டை ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்ஸு எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம ட்ராவல் பண்ணலாம் என்ன ஏதுன்னு போட்டுட்ருக்கோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம சென்னையில் எவ்வளோ பிளேசஸ் இருக்குது எங்கே இருக்குன்றத சுற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ஒன் டே ட்ரிப்பாக சென்னைக்கு வந்தீங்கன்னா என்னென்ன பிளேஸ் எல்லாம் நம்ம சுற்றி பார்க்கலாம். இவன் நம்மள பேச சொல்ல மாட்டான் லைவ்ல. இதை பாருங்க என் பையன் என்ன பண்றேன்னு பாருங்க. இதை பாருங்க என் பையன் வந்து அவர் ஒரு லைஃப் கொடுக்க ரெடி ஆயிட்டாரு. அவர் ஃபோன் எடுத்துட்டு லைவ் வந்துட்டாரு. ஸோ நம்ம கண்டினியூ லைவ்ல நம்ம சென்னையில் என்னென்ன பிளேசஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிளேசஸ் இருக்குங்க. ஒன் வந்தீங்கன்னா சுற்றி பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க வேண்டியது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச். மெரினா பீச் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியும். மெரினா பீச்சை பற்றி அவருக்கு என்ன தெரியும்ன்றது சொல்லிட்டாரு. அங்கே போனாலே நம்ம நைட் டைமில் போகணும்னு வச்சுக்கோங்களேன், கடை தான் இருக்கும். நாங்கள் அப்போல்லாம் வந்து கடையை பார்க்கறதுக்காக மெரினா பீச்சுக்கு போவோம். ஏதாவது 5 ரூபா 10 ரூபான்ற ரேஞ்சிலெல்லாம் அப்போல்லாம் இருக்கும், அதை வாங்க போவோம். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்தாலே 50 ரூபா 100 ரூபா தான். ஸோ மெரினா பீச்சோடைய டெப்த் பார்த்தோம்னா இது வந்து வேர்ல்டு லாங்கஸ்ட் அர்பன் பீச் இது. ஸோ இது செகண்ட் பீச்னு சொல்லுவாங்க மெரினா பீச்சை. ஏன்னா ரொம்ப லாங்கஸ்டா இருக்கும் இது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் டெம்பிள் பார்க்கலாம். கபாலீஸ்வரர் டெம்பிள் வந்து 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அது தோன்றி இருக்கு. அந்த கோவில் வந்து ரொம்ப அழகான கோபுரம் இருக்கும். மயிலாப்பூர்ல இருக்கு. அந்த மயிலாப்பூர் பக்கத்துல போனீங்கன்னா வந்து இன்னொன்று என்னன்னா முண்டகன்னியம்மன் கோவில். முண்டக்கன்னியம்மன் கோவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ நீங்க அந்த கோவில் பாருங்க. முக்கியமா மயிலாப்பூர் போறீங்கன்னா முண்டக்கன்னியம்மன் கோவில் மாத்திரம் இல்லாம அந்த சாய்பாபா கோவில் இருக்கு. சாய்பாபா கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதான் வியாழக்கிழமை போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மறக்காம போங்க சாய்பாபா கோவிலுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து அங்கே கோவில் போயிட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் போங்க. ஸோ அங்கே மயிலாப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட வீதின்னு சொல்லுவாங்க. அந்த மாட வீதியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போலாம் சாரி நிறைய சேல்ஸ் போட்டிருப்பாங்க. கடைலாம் இருக்கும். நீங்கள் அந்த சைட் போனீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜனவரி ஆலே தீவுத்திடல் சொல்லுவாங்க. தீவுத்திடல்ல வந்து கவர்மெண்டோடைய அந்த பீரியட்ல கவர்மெண்டோடைய டீடைல்ஸ் எல்லாமே வரும். அந்தந்த டிபார்ட்மெண்ட் பத்தி போடுவாங்க. என்னால பேச முடியாம பண்றாங்க. டிபார்ட்மெண்ட் பத்தி போடுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு ரைட்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைட்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்காகவே போவோம். அதை ஜனவரி மாதத்தை போடுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து வள்ளுவர் சாரி நம்ம போர்ட் சென்ட் ஜார்ஜ் தலைமை செயலகம். இது வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல கட்டினது. 1644ல கட்டினாங்க இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மியூசியம் எக்மோல இருக்கு. ஸோ மியூசியம் தவறாம போய் பாருங்க, நல்லா இருக்கும். அதுவும் இல்லாமல் இப்போ மியூசியம் பக்கத்துலேயே வந்து நிறைய எக்ஸ்போஸ் போட்டுட்டு இருக்காங்க.